பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 படி உத்தமனுக்கு அவர் துணையாக இருக்கிறார். உத்தமன் யார்? அந்த உத்தமன் அப்ரைட்னு எழுதப்பட்டிருக்கிறது. நிமிர்ந்து நேர்மையாய் நடக்கிறவர்கள், ஒழுக்கமாய் நடக்கிறவர்கள், தலை குனிந்தோ தலைமறைவாக அல்ல, நிமிர்ந்து கம்பீரமாய் நடக்கிறவர்களை உத்தமர்கள் சொல்கிறார். யார் என்ற அந்த உத்தமர்கள்? யார் அந்த உத்தமர்கள்? நீதிமொழிகள் 10:29 சொல்லுது, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழி. எரேமியா 6:10 சொல்லுது, நல்ல வழி எதுவோ அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பார். அநேகருக்கு திருட்டு வழி, கோணலான வழி. அதே நீதிமொழிகள் 10:9 சொல்கிறது, கோணலான வழியிலே நடக்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வழி உத்தமருக்கு அரண். அப்போ கோணலான வழி, பாவமான வழி, பாவிகள் காட்டுகிற வழி, இது மனுஷனை தீமைக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. அப்போ தேவனுடைய வழியிலே யார் நடப்பார்கள்? உத்தமர்கள். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8-7 படிக்கும் போது, நோவா வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். அவன் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் மனிதனை படைத்துக்க व्यसனப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய கிரியைகள் நித்தம் பொல்லாதவர்களாக இருந்து, அதில் ஒரு மனிதன் உத்தமனாக இருந்தான், நீதியாக இருந்தான், அப்ரைட், நிமிர்ந்து நேர்மையாய் நடந்தவனாக இருந்தான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் ஒப்பிடுகிறோம். அந்த மனுஷனுடைய பாவத்தை விட நாம் இன்னும் பரவாயில்ல. உண்மை உள்ளவர்களை இந்த பூமியிலே பார்க்க சங்கீதக்காரர் சொல்கிறான் 12:1, கர்த்தாவே ரட்சியும், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரர்களே குறைந்து கொண்டிருக்கிறான். மக்களே, இந்த பூமியிலே பணக்காரர் இருக்கிறார்கள், அறிவாளி இருக்கிறார்கள், ஆனால் யோகியஸ்தர்கள் இல்லை, உத்தமர்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் உத்தமனை அவர் தூரமிருந்து அறிகிறாராம், உத்தமனுக்கு துணையாக இருக்கிறாராம். இப்போ இறைவனுடைய வல்லமையும் மகிமையும் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நம்பிக்கையிலே அப்பழுக்கு இருக்கக்கூடாது, அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது, இல்லை என்றால் மெத்தன போக்கு இருக்கக்கூடாது. அங்கே 2 நாளாக 16:9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவருக்கு தமது வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொள். உங்களுக்கு தன் சக்தியை, வல்லமையை விளங்க பண்ண தேவனுடைய கண்கள் அது பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டும். 2வது சங்கீதம் 18:25 வாசிக்கும் போது, அவர் உத்தமனுக்கு உத்தமனும் புனிதனுக்கு புனிதனும், அவர் மாறுபாடு உள்ளவருக்கு மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார். நீ புனிதனாக உத்தமனாக இருந்து பார், தேவனுடைய வழி உனக்கு இனிக்கும், தேவனுடைய வழி உனக்கு சமாதானமாக இருக்கும். அதுதான் சங்கீதம் 128:1-2 வாசிக்குவது, அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் அதிர்ஷ்டக்காரன், அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும். அப்போ வாழ்க்கையிலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியிலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர் வழியிலே நடக்க முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாய் மாறும். அது மாத்திரமில்லை தேவ மக்களே, நீங்கள் மத்தேயு 25 நீங்கள் 11-19 படிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை இருக்கும், உத்தமனும் உண்மையுமான ஊழியக்காரன். உங்கள் கையில் பொறுப்புகளை கொடுப்பார். கணவன் என்ற பொறுப்பு, மனைவி என்ற பொறுப்பு, பிள்ளை என்ற பொறுப்பு, மாணவன் என்ற பொறுப்பு, மாமியார் என்ற பொறுப்பு, சகோதரன் என்ற அந்த பொறுப்பிலே நீங்கள் உண்மையாயிருங்கள், அந்த கடமையிலே உண்மையாருங்கள். அங்கே சொல்ல, உத்தமமும் உண்மையமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தபடியால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரி வைப்பேன். அதில் ஒரு தாளந்து வாங்கி புதைத்தான், அவனை குறித்து சொல்கிறது. அங்கு பொல்லாதவனும் சோம்பலும் உபயோகமற்றவனும் அநேகர் கடவுளை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் காட்டுகிற வழியிலே நடப்பதற்கு அவங்களுக்கு மனமில்லாதபடி குறை பேசுகிறார்கள், சோம்பேறியாக இருக்கிறார்கள். மக்களே, அவர் உத்தமனுக்கு உத்தமனும் உத்தமனுக்கு துணை நிற்கிறவருமாய் இருக்கிறார். அந்த உத்தமமான வழி நடக்கிறவன், உத்தமமாய் நடக்கிறவன், அவன் பத்திரமாய் நடக்கிறான். தேவனே, அந்த உத்தம வழியிலே எங்கள் நடத்துங்க, நீர் எங்களுக்கு துணையானில்னு சொல்லி பாருங்க. 1 நாளாகும் 19:11 படி அவர் உத்தமனுக்கு எப்போதும் துணையாக நிற்பார். பைபிள் எத்தனையோ உத்தமர் இருந்தார்கள். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளின் மனிதனாக இருந்தார். அது யோபுக்கு ஆண்டவர் துணையாக நின்று அவன் மீண்டு வர செய்தார், அவனை உயர்த்தி வைத்தார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.